Hi students, welcome back to Chemistry Lab. So நம்ம வந்து fuels and combustion பார்த்துட்டு இருக்கோம் இல்லையா? So அந்த வகையில வந்து நம்ம இந்த வீடியோல பார்க்க போறது என்ன அப்படின்னா problems based on calorific value. அதாவது calorific value பேஸ் பண்ணி என்னென்ன problems வந்து கேட்பாங்க. இப்போ நம்ம லாஸ்ட் ரெண்டு வீடியோவை பார்த்தது வந்து GCV எப்படி கால்குலேட் பண்றது, NCV எப்படி கால்குலேட் பண்றதுன்றத பார்த்தோம். ஸோ அதே தான் வந்து இப்போ நம்ம கார்பனுடைய, ஹைட்ரஜனுடைய, சல்ஃபருடைய இந்த மாதிரி எலமெண்ட்ஸுடைய வேல்யூஸை கொடுத்துட்டு எப்படி வந்து GCV கால்குலேட் பண்றது இல்ல NCV கால்குலேட் பண்றதுன்னு கேட்டாங்கன்னா சோ அந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ் வந்து எக்ஸாம்ல வருதுன்னா எப்படி சால்வ் பண்றது அப்படிங்கறத இந்த வீடியோல பார்க்கலாம். சோ கண்டிப்பா வந்து ப்ராப்ளம் வந்து கேட்பாங்க. கிராஸ் கலோரிஃபிக் வேல்யூ வந்து எப்படி கால்குலேட் பண்றது, நெட் கலோரிஃபிக் வேல்யூ வந்து எப்படி கால்குலேட் பண்றது அப்படிங்கறத கண்டிப்பா ப்ராப்ளம் क्वेश्चंस வந்து கண்டிப்பா எக்ஸாம்ல கேட்பாங்க. சோ அந்த ஒரு மாடல் தான் வந்து இந்த வீடியோல வந்து நம்ம பார்க்க போறோம். சோ வாங்க வீடியோக்குள்ள போலாம். So நம்ம பார்க்க போறது என்ன அப்படினு பாத்தீங்கன்னா problems based on calorific value. இப்போ வந்து நம்ம NCV யும் GCV யும் வந்து கால்குலேட் பண்ண போறோம். சோ நமக்கு வந்து ஃபார்முலா வந்து தெரியும் என்னன்றதை அந்த ஃபார்முலாவை புட் பண்ணி நம்ம எப்படி கால்குலேட் பண்றது அப்படிங்கறத பார்க்கலாம். क्वेश्चनல வந்து உங்களுக்கு அந்த எலிமெண்ட்ஸ் உடைய வேல்யூ வந்து கொடுத்துருவாங்க. சோ ப்ராப்ளம் क्वेश्चनல இப்போ இதுல என்ன கொடுத்திருக்காங்க அப்படினு பாத்தீங்கன்னா கார்பன் வந்து 85%, கார்பனுடைய பெர்சன்டேஜ் ஃபியூவல்ல 85, ஹைட்ரஜன் வந்து 8% தான் இருக்கு, சல்ஃபர் வந்து 1% தான் இருக்கு, நைட்ரஜன் வந்து 2 இருக்கு, ஆஷ் லாஸ்ட் எழுதிருக்க பாருங்க 4% இருக்கு. அதே மாதிரி லேட்டன்ட் ஹீட் ஆஃப் ஸ்டீம் நமக்கு தெரியும், ஏற்கனவே பார்த்திருக்கோம் 587 கேலரி per கிராம். ஓகே, சோ இதான் வந்து क्वेश्चन. இத வந்து கொடுத்துட்டாங்க ஃபியூவல்ல இந்த எலிமெண்ட்ஸ்லாம் இவ்வளவு பெர்சன்டேஜ்ல இருக்கு, இத பேஸ் பண்ணி நீங்க வந்து GCV யும் NCV யும் கால்குலேட் பண்ணுங்க அப்படிங்கறத கேட்பாங்க. இப்போ நீங்க என்ன பண்ணனும், GCV ய வந்து கால்குலேட் பண்ணனும், gross calorific value. இது வந்து higher calorific value அப்படி நம்ம சொல்லலாம். சோ இது வந்து ஃபார்முலா உங்களுக்கு தெரியும், நம்ம லாஸ்ட் வீடியோல பார்த்தோம் டூலாங்ஸ் ஃபார்முலா. சோ அந்த ஃபார்முலாவை எடுத்து நீங்க எழுதிக்க வேண்டியதுதான். அப்ப GCV யோட ஃபார்முலா என்ன, 1/100 into 8080 8080 into percentage of carbon plus 34500 into percentage of hydrogen minus percentage of oxygen by 8. அதாவது நம்ம லாஸ்ட்ல பார்த்தோம் H minus oxygen by 8 பார்த்தோம். ஏன்னா ஆக்சிஜன் வந்து ஹைட்ரஜனோட காம்பினேஷன்ல தான் இருக்கும் ஃபியூவல்ல. சோ அதனால H minus oxygen by 8 அதுதான் வந்து நம்ம இங்க எழுதிருக்கோம். plus 2240 into percentage of sulfur kilocalorie per kg. ஓகே, சோ இப்போ GCV equal to மறுபடியும் அதை எழுதிக்கோங்க 1/100 into இப்போ நமக்கு வந்து கார்பனுடைய வேல்யூ தெரியும், ஹைட்ரஜனுடைய வேல்யூ வந்து தெரியும், சல்ஃபருடைய வேல்யூ வந்து தெரியும். சோ அப்ப அதை எடுத்து நம்ம சப்ஸ்டிட்யூட் பண்ணிக்கலாம். அப்ப 8080 into கார்பனுக்கு என்ன வேல்யூ 85, அத வந்து சப்ஸ்டிட்யூட் பண்ணிக்கோங்க. plus 34500 into percentage of hydrogen வந்து நமக்கு 8 கொடுத்திருக்காங்க, 8 மைனஸ் இது வந்து ஆக்சிஜன் by 8, அது வந்து 0 கிடையாது, ஆக்சிஜன். ஓகே, 8 மைனஸ் ஆக்சிஜன் by 8 plus 2240 into சல்ஃபருடைய வேல்யூ வந்து 1, அதை சப்ஸ்டிட்யூட் பண்ணிக்கோங்க கிலோ கேலரி per kg. ஓகே, சோ இப்போ இத கால்குலேட் பண்ணலாமா. இப்ப GCV equal to 1/100 into சோ இத வந்து மல்டிப்ளை பண்ணா இந்த வேல்யூ வந்து வரும். ஓகே, 6,86,800 பிளஸ் இத வந்து நம்ம வந்து என்ன பண்ணலாம், மல்டிப்ளை பண்ணா நமக்கு வந்து என்ன கிடைக்குது அப்படினா 2,76,000 பிளஸ் 2240, அதாவது 1 பண்ணா அதே வேல்யூ தான் வரும் 2240 கிலோ கேலரி per kg. ஓகே, அதுக்கு அடுத்து GCV equal to 1/100 into so இதையெல்லாம் கால்குலேட் பண்ணும்போது நமக்கு என்ன கிடைக்குது அப்படினு பாத்தீங்கன்னா 9,65,040 கிலோ கேலரி per kg வருது. இப்போ GCV equal to இத வந்து 100 ஆல டிவைட் பண்ணும்போது 9650.4 கிலோ கேலரி per kg வந்து நமக்கு கிடைக்குது. ஓகே, சோ அப்ப அதுக்கு அடுத்து நெட் கலோரி, இத வச்சு நம்ம என்ன பண்ணலாம், நெட் கலோரிஃபிக் வேல்யூவை கால்குலேட் பண்ணலாம். இப்போ நெட் கலோரிஃபிக் வேல்யூவோட ஃபார்முலா நமக்கு தெரியும், GCV minus 9/100 hydrogen into 587 கிலோ கேலரி per kg. ஓகே, சோ அப்ப நமக்கு என்ன வரும் 9, அப்ப அந்த வேல்யூ வந்து நமக்கு தெரியும், GCV யோட வேல்யூ நமக்கு தெரியும். அப்ப சப்ஸ்டிட்யூட் பண்ணிக்கோங்க 9650.4 minus 9/100 into ஹைட்ரஜனுடைய வேல்யூ நமக்கு கொடுத்துட்டாங்க 8, சோ அப்ப 8 into 587, அதாவது latent heat of condensation of water vapor தான் 587
ஸோ அப்போ இதையெல்லாம் கால்குலேட் பண்ணும்போது நமக்கு என்ன வரும் அப்படின்னா 9650.4 மைனஸ், ஸோ இதெல்லாம் பண்ணும்போது நமக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னா 422.64 கிடைக்கும். அப்போ இதுல இருந்து இதை கழிக்கும் போது நமக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னா 9227.76 கிலோ கேலரி per kg. ஓகே, இது வந்து நெட் கலோரிஃபிக் வேல்யூ. ஓகே, ஸோ டூலாங்ஸ் ஃபார்முலாவை பேஸ் பண்ணி ஜிசிவியை கண்டுபிடிச்சிருக்கோம். அந்த ஜிசிவி வேல்யூவை வச்சு நம்ம என்ன பண்ணலாம், என்சிவி வேல்யூ அதாவது லோவர் கலோரிஃபிக் வேல்யூ அல்லது நெட் கலோரிஃபிக் வேல்யூவை வந்து நம்ம கண்டுபிடிக்கலாம். ஸோ அப்போ ஃபர்ஸ்ட் நமக்கு டூலாங்ஸ் ஃபார்முலா வந்து தெரியணும். ஸோ அது தெரிஞ்சா மட்டும்தான் வந்து நம்ம ப்ராப்ளம் வந்து சால்வ் பண்ண முடியும். ஓகே, ஸோ இந்த மாதிரி கார்பனுடைய, ஹைட்ரஜனுடைய, சல்ஃபருடைய வேல்யூஸை மாற்றி மாற்றி கொடுத்தாலும் நீங்கள் வந்து என்ன பண்ணலாம், இந்த ஃபார்முலாவை பேஸ் பண்ணி நீங்கள் என்ன பண்ணலாம் போடலாம். ஃபார்முலாவை பேஸ் பண்ணி நீங்கள் வந்து ஜிசிவியும் என்சிவியும் வந்து கண்டுபிடிக்கலாம். ஓகே, ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. ப்ளீஸ் கெமிஸ்ட்ரி லேண்ட் சேனலுக்கு மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, சப்போர்ட் பண்ணுங்க. தேங்க்யூ. ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம வேற ஒரு